ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மூன் அண்ட் டஸ்ட்டில் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் எபிசோடு. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த எபிசோடெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்னியூவாக புரியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம குய்யோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல யான். யான் வந்து நம்ம லீயோட கஃபேக்கு வெளியில் உட்காந்து தம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். எதையோ ஓவராக போட்டு திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இவன் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம குய் வரான். குய் வந்துட்டு நம்ம யான்கிட்ட என்னடா ஏன்டா உள்ளே போகாமல் இங்கே வெளியவே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து யான்கிட்ட கேட்க, யான் இருந்துட்டு டே நீ திரும்ப வந்துட்டியா? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கும் என்னோட அப்பாவுக்கும் சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் அப்பா மறுபடியும் எனக்கு ஒரு பிரதர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் என்னோட வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குடா. அதனால தாண்டா எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ தான் நீ வந்துட்டேல, உன் கூட கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டே பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம யான் வந்து குய் கிட்ட கேட்க, குய் இருந்துட்டு கனவுள் கூட அதை நினச்சி பார்க்காத, ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரு அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து யான் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக லீயும் வாங்கும் கஃபேயை விட்டு வெளியே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம குய் ஓடி போய் அண்ணாகிட்ட, அண்ணா நான் இந்த மாதிரி திரும்ப வந்துட்டேன், இது வந்து என்னோட நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் காட்டுறா. அதை பார்த்தோன்னேவும் நம்ம லீக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. டே குய், நீ நிஜமாவே ஆசம்டா, சூப்பராக பண்ணியிருக்க, இது வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிற மாதிரி லீ வந்து அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக நம்ம குய் கிட்ட சொல்ல, நம்ம யான் இருந்துட்டு பார்ட்டினா நானும் வந்து ஜாயின் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம யான் வந்து கேட்க, பின்னாடி நம்ம வாங்கிருக்கால அவனும் இருந்துட்டு அப்போனா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி யான் சொல்ல, நம்ம லீ இருந்துட்டு சரி சரி ஓகே 2 பேருமே வாங்க நம்ம இப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி 4 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாருமே ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போல. இந்த யான் பையனும் இல்லைன் பையனும் ஃபுல் மட்டையில் இருக்காங்க. நம்ம யான் பையன் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல, இன்னும் சரக்கு ஊற்றி ஊற்றி குடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம குய் இருந்துட்டு டே போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ நம்ம லீ பையன் இருந்துட்டு வா நான் உனக்கு கம்பெனி குடிக்கிறேன், நம்ம 2 பேர் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் பாட்டுக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கான். 2 பேருமே பயங்கர ஹெவியான ட்ரிங்க்ஸில் இருக்காங்க. நம்ம குய் இருந்துட்டு லீ கிட்ட அண்ணா போதும் நீ ஓவராக குடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கிட்ட சொல்ல, லீ இருந்துட்டு நான் ஒன்றும் ஓவரெல்லாம் குடிக்கல, எனக்கு குடிக்க கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம யான் பையனும் சும்மா இல்லாமல் அவனும் புலம்ப ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னோட வீட்டுக்கு போகிறது கூட உரிமை இல்லை, என்னோட வீட்டில் ஒரு தம்பி இருக்கான், அவனால் என்னோட வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே தான் வந்திருக்கு. டே குய், நீ ரொம்பவே லக்கிடா, உனக்கு ஒரு சூப்பரான பிரதர் கிடச்சிருக்கான், அவன் எப்போ பார்த்தாலும் உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யானும் பையனும் ரொம்பவே குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம குய் இருந்துட்டு பக்கத்தில் வாங்கிருக்கான்ல வாங்கிட்ட சரி ஓகேடா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து வாங்கிட்ட சொல்ல, வாங்க இருந்துட்டு சரி ஓகேடா வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டா, அவன் இருந்துட்டு நாளா வீட்டுக்கு வர மாட்டேன், என்ன தொடலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யான் வந்து சொல்லிட்டு இருக்க. வாங்க இருந்துட்டு அடே வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு வழியாக அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் லீயும் குய்யும் தான் காமிக்கிறாங்க. நம்ம லீ வந்து ஓவராக குடிச்சிட்டா இல்லையா, ஸோ அதனால குய் வந்து அவனோட பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். தூக்கிட்டு வந்து பெட்டில் அப்படியே லைட்டாக படுக்க வைக்க நம்ம குய் பையனும் லைட்டாக நம்ம லீ மேலேயே ஸ்லிப் ஆகிறான். ஸ்லிப் ஆகவும் நம்ம குய் வந்து லீயே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம லீக்கு வந்து ஓவராக ஹாட்டாக இருக்கும் போல், ஒரு மாதிரி அவனோட ஷர்ட் இதெல்லாமே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம குய்க்கு வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது போல். பையன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டேவும் அவனை அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு ஆல்மோஸ்ட் லிப்ஸ் கிட்ட போயிட்டான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி நிமிந்து நம்ம லீயவே பார்க்குறான். பார்த்துட்டு நான் ஒரு வெறி நாய் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸை வந்து நம்ம லீயும் அக்செப்ட் பண்ணிட்டு பதிலுக்கு நம்ம லீயும் குய் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்படியே கிஸ் வந்து கொஞ்ச நேரம் போகுது. அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக நம்ம லீ பையன் நல்லா தூங்கிட்டான் போல். இவன் இப்படி தூங்கவும் தான் நம்ம குய்க்கு வந்து கான்ஷியஸே வருது. அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம குய் வந்து எந்திரிச்சு நின்று அவன் கிஸ் பண்ண லிப்ஸையே பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் லிப்ஸையே தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம லீ வந்து லைட்டாக கண் முழிக்கிறான். நம்ம லீ வந்து தூங்கலாம் இல்லை, அவன் நல்லா கான்ஷியஸில் தான் இருக்கான். அவன் தூங்குற மாதிரி ஆக்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கான். அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குச்சா, என்ன காரியம் பண்ணிட்டோம் நம்ம தம்பி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம குய் வந்து ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து வந்துட்டுருக்கான். கையில் 2 டிக்கெட் வச்சுருக்கான் போல், அண்ணா கூட மூவிக்கு போகலான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டிக்கெட்டை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இவன் இப்படி வந்துட்டுருக்க, இவனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம லீ பையன் அந்த டேட்டிங்க்கு ஒரு பொண்ணு வந்து அந்த ஆன்ட்டி சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கான் நம்ம லீ பையன். இதை வந்து குய் பார்க்குறான். குய் பார்த்தோன்னேவும் அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்பவே கோவம் வருது. நம்ம குய் பார்க்குறான்ட்டு லீயும் பார்க்குறான். லீ வந்து வேணும்ட்டே தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய்க்கு வந்து லீயும் அவனை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. நம்ம குய் வந்து பயங்கர கோவமாக அவங்க 2 பேர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேர் பேசுகிறது நம்ம குய்க்கு நல்லாவே கேட்குது. நம்ம லீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நான் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாமே இவன் குய்க்கு வந்து கேட்குறான் இல்லையா, ஸோ அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவத்தில் என்ன பண்ணுறன்ட்டு தெரியாமல் ஒரு மாதிரி பயங்கர
பயங்கர கடுப்பில் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இந்த பொண்ணு இதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உங்களை இன்னொரு தாட்டி பார்க்குறேன் பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து லீ கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்து நம்ம லீ கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம குய் வந்து நிற்கிறான். குய் வந்து நிற்க இந்த பொண்ணு இருந்துட்டு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம குய் இருந்துட்டு இங்கே பாரு நான் சொல்கிற அட்வைஸை நல்லா உன்னோட காதில் ஏற்றுக்க, அவனை விட்டுட்டு விலகி ஏறு, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அவன் ஒரு நாள் உன்னை லைக் பண்ணவே மாட்டான், அவனுக்கு நீ டிசர்வ்டே கிடையாது, நான் சொல்கிறதெல்லாம் உன் காதில் கேட்குதா இல்லையா, அவனை விட்டு விலகி ஏறு அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம குய் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். பாவம் இந்த பொண்ணுக்கு தான் இவன் என்ன சொல்ல வரான்ட்டு ஒன்றுமே புரியாமல் அந்த பொண்ணு அங்கே திருன்ட்டு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. அப்புறம் நம்ம லீயை தான் காமிக்கிறாங்க. லீ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு குக் பண்ணலான்ட்டு டொமேட்டோ இதெல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்க அவனால் சுத்தமாக கட் பண்ணவே முடியல. ஏன்னா பையனோட கான்சியஸ் தாங்க இல்லை, பையன் வேற எதையோ ஓவராக போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அப்போ நம்ம குய் வந்து வீட்டுக்கு வரான். குய் வீட்டுக்கு வந்தோடனேவும் நம்ம லீ இருந்துட்டு குய் நீ வீட்டுக்கு வந்துட்டியா, சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் அவனைக்காண்டி குக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து குய் கிட்ட சொல்லிட்டு அந்த டொமேட்டோவை வேக வேகமாக கட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம குய்க்கு கடுப்பாயிட்டு வேகமாக நம்ம லீ பக்கத்தில் போய் அவனை அப்படியே திருப்புறான். நம்ம லீ இருந்துட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம குய் வந்து அவன் கையை பிடிச்சி அங்கேருந்து தரன்ட்டு சோஃபா கிழ்த்துட்டு போகிறான். சோஃபா கிழ்த்துட்டு போய் சோஃபாவில் தள்ளி நம்ம குய் வந்து அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் வந்து கொஞ்சம் போகுது, இவன் இப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க நம்ம லீக்கு கடுப்பாய் அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு அடிக்கிற மாதிரி கையோங்கிறான் நம்ம லீ. இவன் இந்த மாதிரி கையோங்க நம்ம குய் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சி ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னை அடிச்சே கொல்லு அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கிட்ட சொல்லிட்டு நேற்று நீ என்னை கிஸ் பண்ண, இன்னைக்கு என்னடா நான் வேற ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிட்டுருக்கேன், நீ என்கிட்ட என்ன சொன்ன, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்ட்டு நீ என்கிட்ட சொன்ன இல்லை, இப்போ ஏன் நீ இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற, என்னை விட்டுட்டு நீ தனியாக போக போகிற அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கிட்ட சொல்லி ஓவராக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். நம்ம லீ இருந்துட்டு குய் கிட்ட குய் நான் சொல்கிறத கேளு, நீ பண்ணுறது தப்பு, இது எல்லாமே தப்பு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ பண்ணுற எல்லாமே தப்புடா, இது என்னோட ஃபால்ட்டு தான், நான் தான் உன்னை சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேன், நீ பண்ணுற ஒரே தப்பை மறுபடி பண்ண முடியாதா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து குய் கிட்ட சொல்ல நம்ம குய்யால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டுறா. தலையை ஆட்டிட்டு நம்ம குய் பையன் வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி லீ பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம குய் வேக வேகமாக போனவன் இவன் ஒரு டைரி எழுதுவான் இல்லையா, அந்த டைரியை எடுத்துட்டு வந்து நம்ம லீ முன்னாடி போடுறான். லீ முன்னாடியே போட்டு இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தான், இந்த டைரியை நீ பார்த்துட்டேன்ட்டு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்ததையும் நீ கேட்டுட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு உனக்கு நல்லாவே புரியுது, அப்படி இருந்தும் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட ஸ்டெப் பிரதரை தள்ளி விட்டது நான் தான், அது உனக்கும் நல்லாவே தெரியும், ஆனால் நீ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ தான் என்னை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்ட, நீ தான் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த, நீ தான் எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்த, ஆனால் நீ எனக்கு சரியான வழி எதுன்ட்டு எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம லீ வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து என்னென்னா நம்ம குய் வந்து லீயோட அப்பா காலில் பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்ப்பா, ப்ளீஸ் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைனா அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீயோட அப்பா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்பா இருந்துட்டு அவன் செத்துட்டு போகிறான், அவனை அப்படியே உதச்சே கொல்ல போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம குய்யை அப்படியே தள்ளி விட்டுடுறாரு. நம்ம லீக்கு வந்து பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது போல், அவனால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. அதனால தான் நம்ம குய் இருந்துட்டு அப்பா கிட்ட ப்ளீஸ் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைனா செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கேன். அப்பா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்பாவுக்கு பணம் தான் முக்கியம், என்னால் பணத்தெல்லாம் செலவழிக்க முடியாது, அவன் செத்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து குய் கிட்ட சொல்லிட்டு கீழே வந்து இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்ச பாட்டில்லாம் இருக்கா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம குய்யை அடிக்கலான்ட்டு அப்பாவோங்க. குய் வந்து ஒரு பயத்தில் நம்ம அப்பாவை பிடிச்சி தள்ளி விட கீழே பாட்டில் இருந்துச்சு இல்லையா, அதில் பட்டு வந்து அப்பா அப்படியே மயங்கிட்டாரா இல்லை இறந்து போயிட்டாரா என்னன்ட்டு தெரியல. இதை பார்த்து வந்து நம்ம குய் வந்து ஒரு மாதிரி பயப்படுறா. இந்த சவுண்டு வந்து உள்ளே படுத்துருக்கிற நம்ம லீக்கு வந்து கேட்குது. நம்ம லீயால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை. பயம் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு மெல்ல மெல்ல எந்திரிச்சு வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம லீக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அப்பா அங்கே மயங்கி கிடக்காரா இல்லை இறந்து போய் கிடக்காரான்னு தெரியல இல்லையா. ஸோ ஒரு மாதிரி இருக்காரு. அதை பார்த்தோன்னேவும் நம்ம லீக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நம்ம குய் மெல்ல எழுந்திரிச்சு அப்பா பக்கத்தில் போய் அப்பா பேக்கெட்டில் இருந்த பர்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அந்த பர்ஸை எடுத்துட்டு நம்ம குய் வந்து அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி என்னோட பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி குய் வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு பையன் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட்காண்டி ஓடி போயிருப்பான், மெடிக்கலுக்கு ஓடி போயிருப்பான்ட்டு நினைக்கிறேன். இவன் இந்த மாதிரி ஓடி போக இங்கே நடந்த எல்லாத்தையுமேவும் நம்ம லீ வந்து அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்குது. நம்ம லீ இது எல்லாத்தையுமே நினச்சி ஓவராக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். இவன் இந்த மாதிரி அழுதுட்ருக்கான். நம்ம குய் வந்து லீ பக்கத்தில் போய் அவன் முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு லீயை பார்த்து
பிரதர் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி லீ கிட்ட நம்ம குய் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம குய் வந்து லீ பக்கத்தில் போய் அப்படியே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ணுறது நம்ம லீக்கு பிடிக்காம லீ வந்து அவன் கன்னத்தில் அப்படியே அடித்து அவனை அப்படியே தள்ளி விட்டுறான். இவன் இந்த மாதிரி தள்ளி விட நம்ம குய் வந்து அந்த சோஃபாவில் போய் விழுக நம்ம லீ இருந்துட்டு குய் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதறான். நம்ம குய் அதுக்கு லீ கையை பிடிச்சிட்டு பிரதர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நேற்று நைட்டு நீ என்னை கிஸ் பண்ண, நீயும் என்னை லவ் பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கிட்ட சொல்கிறான். லீ அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் குய்யவே பார்த்துட்ருக்க நம்ம குய் மறுபடியும் லீயை கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே அவன் பக்கமாக போகிறான். நம்ம லீ இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போதும் ஸ்டாப் பண்ணு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நான் எப்படி உன்னை கிஸ் பண்ணுவேன், நீ என்னோட தம்பி, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து குய் கிட்ட சொல்ல நம்ம குய் இருந்துட்டு பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லீ இருந்துட்டு குய் நான் சொல்கிறத கேளு, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி லீ வந்து குய் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம குய் வந்து டக்குன்ட்டு லீயோட காலை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத, இதெல்லாமே என்னோட தப்பு தான், நீ மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் உன்னோட ஒய்ஃபாக இருக்கேன், நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு ஒன்றாவே இருக்கலாம், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியும், நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து நம்ம லீயோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம லீ இருந்துட்டு நம்ம குய்யை பார்த்து டே குய் நீ என்ன பைத்தியமாடா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லீ வந்து குய் கிட்ட சொல்ல குய் இருந்துட்டு ஆமாம் நான் பைத்தியம் தான் அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கிட்ட சொல்லிட்டு நம்ம குய் வந்து லீ அப்படியே சோஃபாவில் தள்ளி நம்ம குய் நம்ம லீ கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். நம்ம லீயால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம லீ வந்து குய்யை தள்ளி விட்டுட்டு போதும் ஸ்டாப் பண்ணு, முதல்ல இங்கேருந்து வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து குய் கிட்ட சொல்ல நம்ம குய் ஓடி வந்து நம்ம லீ கையை பிடிச்சிட்டு பிரதர் அந்த மாதிரிலாம் சொல்லாத, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இந்த என்ன அடி அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கையை பிடிச்சி அவன் கன்னத்திலே நல்லா அடிக்க வச்சுக்கிறான். உனக்கு எவ்வளோ தூரம் என்ன அடிக்கணும்னு தோணுதோ அடி, உன் கோவம் குறையிற வரைக்கும் என்ன நல்லாவே அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கிட்ட சொல்லி அவன் கையெடுத்து இவனையே அடிக்க வச்சுக்கிறான். நம்ம குய்க்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது, நம்ம லீக்கும் கஷ்டமாக இருக்குது, 2 பேருமே அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம லீ இருந்துட்டு குய் கிட்ட உன்னை எப்படிடா நான் இந்த மாதிரிலாம் வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி லீ வந்து குய் கிட்ட கேட்க குய் இருந்துட்டு அதை தான் எனக்கும் தெரியல, நான் என்ன பண்ணுறேன்ட்டு எனக்கே புரியல, நான் என்ன பண்ணணுன்ட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம குய் அழுதுகிட்டேவும் நம்ம குய் வந்து லீயை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ கடைசி வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேயான்ட்டு, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படி தான் பிரதர்ஸாகவே இருப்போமா, எனக்கு என்ன பண்ணுறேன்ட்டு ஒன்றுமே புரியல, சொல்லு நீயே சொல்லு, நான் என்ன பண்ணணுன்ட்டு சொல்லு பிரதர் அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கிட்ட கேட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம லீ இருந்துட்டு குய்யை பார்த்து குய் நான் சொல்கிறத கேளு, கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பக்கமே வராத, உன்னோட ஸ்கூலுக்கு நீ கிளம்பிப்போ, அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து குய் கிட்ட சொல்ல நம்ம குய்யால் நம்ம லீ இப்படி சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம குய் இருந்துட்டு பிரதர் ப்ளீஸ் வேணாம், இந்த மாதிரி சொல்லாத, என்னை இந்த மாதிரி தனியாக விடாத, நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து லீ கிட்ட சொல்லி எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கான். என்னை இங்கேருந்து போக சொல்லாத, என்னை தனியாக விடாத அப்படிங்கிற மாதிரி குய் வந்து லீ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. லீ இது எதையுமே காதில் கேட்குற மாதிரி தெரியல. நம்ம லீ வந்து குய்யை அங்கேருந்து வம்படியாக தூக்கிட்டு போய் ரூமுக்கு வெளியில் விட்டு கதவை சாத்திடுறான். நம்ம குய் இருந்துட்டு அண்ணா இந்த மாதிரி பண்ணாத, கதவை தர அப்படிங்கிற மாதிரி நம்ம குய் வந்து வெளியே நின்று கத்திட்டு இருக்க. நம்ம லீ வந்து கதவை திறக்கிற மாதிரி தெரியல. நம்ம லீ வந்து கதவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். நம்ம குய்யும் பயங்கரமாக அழுகுறான். அவனும் அந்த கதவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து இப்படி இவங்க 2 பேரும் கதவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதோட எபிசோட் 6 வந்து இந்த இடத்துலையே முடியுது. அதாவது ஃபைனல் எபிசோடு இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இது ஹாப்பி என்டிங் கிடையாது, ரொம்பவே சேடான ஒரு என்டிங் தான். இந்த சீரீஸ்க்கு கண்டிப்பாக சீசன் 2 ஒன்று வரும்ன்ட்டு நினைக்கிறேன். அப்படி இந்த சீரீஸ்க்கு சீசன் 2 ஒன்று வந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் நம்ம சேனல்லே பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்ட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சீரீஸ்க்கு அப்புறம் மாஃபியா சீரீஸ் பண்ணலாமா இல்லை மை ஸ்டபன் பண்ணலாமான்ட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்டே பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதை வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே, உங்கள் எல்லாருமே நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.